ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி பேராசிரியை கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அரசியல்வாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடு ஒரே எலெக்ஷன். இதை கொண்டு வர்றது, இந்த ஸ்கீமை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டாக்கா நடுவண் அரசு. ஆனால் நடுவண் அரசு அப்படின்னு நம்ம பேசும்போதே கொஞ்சம் ஒரு பயம் தோன்றுகிறது உடலிலே. நமக்குள்ள தொல்காப்பியருக்கே இந்த பயம் வந்திருக்கும். தொல்காப்பியர் ஐந்தினை பற்றி பேசும்போது தன்னுடைய 3வது அதிகாரம் அதில் பேசும்போது, பொருள் அதிகாரத்தில் பேசும்பொழுது, அகத்திணை அல்ல நடுவன் ஐந்தினை நடுவனதொழிய படுதிரைவையும் பாத்திய பண்பேன்னு சொல்லுவாங்க. இந்த குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் அப்படிங்கிற ஐந்திணையில் நடுவனாய் வந்திருக்கிறது பாலை. இந்த பாலை திணை அப்படிங்கிறதுக்கு நிலம் காட்டப்படலை, தொல்காப்பியர் நிலம் காட்டலை. ஏன்னா அது நடுவன். புரியுதுங்களா? தொல்காப்பியர் ஏன் நடுவனை கண்டு அஞ்சுகிறார்னு. அதனால் சிலப்பதிகார துணிஞ்சவர் இளங்கோவடிகள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொண்டு அப்படின்னு சொல்லி முதல்ல பாலை நிலத்துக்கு இலக்கணம் தரக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் துணிந்து பேசுகின்றார். நான் அதுபோல் எனக்கு என்ன சொல்லுவாங்க, நடுவனாக இருந்தானே ஆத்தோட போகிற நாய் எந்த நாயை நக்கி, நான் ஒரு நாய். நான் தமிழ்நாட்டையும் பேசுவேன், நான் நடுவண் அரசையும் பேசுவேன். நான் அரசை பேசவில்லை, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகின்றேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போனாலும் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். அதாவது அரசே, மக்களே, அரசேனா தமிழ்நாட்டு அரசையும் குறிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ அவங்களும் பார்க்கலாம். ஒரு தாய் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு கோழி ஒரு கோழி குஞ்சுகளை அணைப்பது போல இந்த நடுவண் அரசு அப்படிங்கிறது அனைத்து மாநில அரசுகளையும் காப்பாற்றணும், பாதுகாக்கணும், அவர்களுக்கு இடையூறு இல்லா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? இடிப்பாறை இல்லா எமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அவனை போய் யாரும் எவனுமே கெடுக்க மாட்டான். அவன் யாருமே எடுத்து சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் சௌரியத்துக்கு செயல்பட அவன் தானே கொட்டுவான், நாச்சமாக போவான். பிஜேபி மட்டும் ஒழுங்காக சொல்கிற விஷயங்களை எல்லாம் செய்தால் அவர்கள் தமிழ்நாட்டில் அழகாக காலூன்றலாம். ஒவ்வொரு இல்லத்திலும் தாமரை மலரும். ஆனால் இப்போலாம் மலர்றதே கிடையாது. இருக்கிற 1-2 தாமரை குளங்குட்டையில் இருந்தால் கூட வத்தி போய் கருவிடுது. என்ன ரீசன் கேட்டாக்கா, அவர்கள் கொடுக்கும் தொந்தரவுகள் அப்படி இருக்குது. நல்லா பச்சை பசன்னு இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் வைக்கிறேன், நல்லா போயிட்டுருக்கிற நீட்டு மருத்துவ கல்வியில் நீட் எக்ஸாம் உங்களாம் கொண்டாந்து வைக்கிறேன். இப்படி அவங்க புதுசாக பண்ணுறாங்க. இதனால் என்ன செய்யுது, மக்கள் விரோத போக்கு வந்துடுது பிஜேபிக்கும். இந்த இங்கே கட்சியை பற்றி பேச வேணாம், நடுவண் அரசுக்கும் மக்களுக்கும் மக்கள் விரோத போக்கு இருக்குது. இதை அவர்கள் கலைந்தார்களே ஆனால் அவர்கள் நம்மை ஆளலாம். சரி, ஏன் தலைமையில் இருப்பவர்கள் இப்படி யோசிக்கிறாங்க? இன்றைக்கி தான் யோசிக்கிறாங்களா? ஆண்டாண்டு காலமாக யோசிக்கின்றார்கள். 1830 வாக்கிலே இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவை. வெள்ளைக்காரங்க ஆண்ட காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? வெள்ளைக்காரர்கள் நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க சார். ரோடு போட்டிருக்காங்க, மலையெல்லாம் குடஞ்சி அந்த கொண்டை ஊசி வளைவு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அது வேறு, அதுக்கப்புறம் அது நம்ம வேறு கான்செப்டில் பேசுவோம். அவங்க நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க, ஒரு சில தீமைகள் தான். இப்போ 1830 வாக்கில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு உயர்மட்ட குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. அந்த உயர்மட்ட குழுவின் முதன்மை உறுப்பினரும் தலைமை உறுப்பினருமாக இருந்தவர் சார் மெக்காலே பிரபு அவர்கள். இந்த மெக்காலே பிரபு 3 ஆண்டு காலம் இந்தியாவில் இருந்தார். தமிழ்நாட்டில் கூட தங்கியிருந்தார், இந்தியாவில் தங்கியிருந்தார். முழுமையாக இந்தியா முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 3 ஆண்டு காலம் அவர் இந்தியாவை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு 1832 அநேகமாக அது பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் சார். நான் இது ஒரு அறிக்கையில் படித்ததானே தவிர நான் இந்த புக்கு அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வரலாறுகளை யாரும் மாற்றி பேச முடியாது, மறைக்க முடியாது இல்லையா? 1832 சார் மெக்காலே பிரபு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருக்கின்றார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் இந்தியாவின் சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார்.
அவரை அந்த கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சது இந்தியாவை எப்படி நாம் முழுமையாக ஆள முடியும், நமது அங்கே எதிர்க்கிறவங்கள எப்படி அடக்கலாம் அப்படின்றது தான் அவர் அதுக்கு கூடிய சஜஷன் அந்த உரையில் இருந்துச்சு. என்ன சஜஷன் கொடுக்குறாரு? நான் இந்தியாவை 3 ஆண்டு காலம் உற்று நோக்கி இருக்கின்றேன். அந்த நாட்டில் பிச்சைக்காரர்களோ திருடர்களோ கிடையாது. இன்னைக்கு நாடு அப்படி இருக்கா? டோட்டலி பிகாஸ் டோட்டலி தெஃப்ட். பூரா திருடம் தான். சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் திருடம். சரிங்களா? அது வேணும், அப்புறம் வந்துடும். அந்த நாட்டில் பிச்சைக்காரர்களோ திருடர்களோ கிடையாது. அந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் அந்த நாட்டின் முதுகெலும்பாக விளங்குகிறது. சரிங்களா? கல்ச்சர் இஸ் எ பேக் போன் டு இந்தியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவின் பெருமைகள் பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்போ தான் சஜஷனுக்கு வராரு மெக்காலே. அந்த மனிதர்கள் எளிதாக பிறரை நம்பக்கூடியவர்கள். இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டு. அவர்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் என்று மெக்காலே பிரபு சொல்வது பெரும்பாலும் தமிழர்களைத்தான் சுட்டுகிறது. பெரும்பாலும் அதிகமாக தமிழர்கள் தான் எழுத்து போராடுமா. எல்லா மொழிக்காரங்களும் பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் அங்கு கூறுவது தமிழரை பொறுத்தது தான். ஏன்னா மகாபாரதி அப்படின்ற ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கிறதே. அதனால் அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நாட்டின் பண்பாட்டை முறித்தெறிய வேண்டும். அந்த பண்பாடாக விளங்கும் அந்த முதுகெலும்பை முறித்தெறிய வேண்டும். அந்த பண்பாட்டை முறித்தெறிந்து நாம் கொண்டு வரும் புதிய கல்விக் கொள்கைகளும் சட்டத்திட்டங்களும் சரியானவை என்று அந்த மக்களை நம்ப வைத்தோமானால் இந்தியா நமது ஆளுகைக்கு முழுமையாக உட்பட்டு விடும் என்று மெக்காலே பிரபு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே 1832 ஆண்டிலே உரையாற்றுகின்றார். அந்த உரை இன்னைக்கு பொருந்தி வருதா இல்லையா? நடுவண் அரசு புதிய புதிய கல்விக் கொள்கையெல்லாம் வைக்கிறாங்களா? ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்களா? அவங்க கொண்டு வர்றது எல்லாம் சரியானவை என்று நம்மளை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றார்களா? சொல்லுங்கள். அப்போ நாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்தியனே வெளியேறுனா நம்ம இயக்கம் பண்ண முடியும்? சொல்லுங்கள். அதனால் யார் எந்த சட்டம் கொண்டு வராங்க அதெல்லாம் அது அரசியல்வாதிங்க போரிட்டோம். பட் அதில் இருக்கிற சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத பொதுமக்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். யாரோ எலெக்ஷனில் இருக்காங்க, யாரோ ஆட்சிக்கு போகிறாங்க, யாரோ ஆள்றாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோத்தை தின்னுட்டு உட்காந்தோம்னா சுகர் செத்துருவோம். ஏன்னா சிந்திக்கணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும் சார். அதனால் இந்த காணொலியை அனைவரும் பாருங்கள், சிந்தியுங்கள். நான் சொன்னது சரியா இருக்கா? மெக்காலே பிரபு சரியா இருக்கா? மத்திய அரசு தொல்காப்பியரே கண்டு அஞ்சிய நடுவண் அரசு. நடுவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அந்த நடுவன் தானா அல்லானா தான் உண்டு. அது யாரும் சீர் செய்ய முடியாது. இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. சரி, இந்த காணொலியை கண்டு யோசிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.